பெப்பே, ஷிபா இனு, டொஜ்கோயின் போன்ற கிரிப்டோ கரன்சி எல்லாம் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்கா? சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. பியூரா ஹைப்பால மட்டுமே ரன் ஆகுற கிரிப்டோ கரன்சிகள் தான் இந்த மீம் காயின்ஸ்கள். இதோட பேரெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா மீம் காயின்ஸ் சொல்லுவாங்க. மீம் காயின்ஸ் என்னன்னு சொன்னா பியூரா ஹைப்பால மட்டும்தான் ரன் ஆகும். அதுக்குன்னு சொல்லி ஒரு ஃபண்டமெண்டல் ஒன்று இருக்காது. ஃபண்டமெண்டல்னு சொன்னா லைக் அதுக்குன்னு சொல்லி ஒரு ஃபியூச்சர் ஒன்று இருக்காது. அதுக்குன்னு சொல்லி ஒரு ரீசன் ஒன்று இருக்காது. ஓகே, இப்ப உதாரணத்துக்கு பிட்காயின் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் உருவாக்கப்பட்ட பியர் டு பியர் பேமெண்ட் நெட்வொர்க் as well as இப்ப அது டிஜிட்டல் ஸ்டோர் ஆஃப் வேல்யூவா பாவிக்காங்க. எத்தூரியம்ங்கிற கிரிப்டோ கரன்சி எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அது பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்கள் உருவாக்குற டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸுக்குரிய விஷயங்களை உருவாக்குற ஒரு சாஃப்ட்வேர். அதே மாதிரி ஆவே எடுத்துட்டீங்கன்னு சொன்னா லெண்டிங் அண்ட் போரோவிங் பாவிக்கிற ஒரு கம்பெனி. ஸோ ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சிக்கு இதை மாதிரியான யூஸ் கேஸ் இருக்கிற கிரிப்டோ கரன்சி பின்னாலும் ஒரு கம்பெனி இருக்குது. அதுக்குன்னு சொல்லி ஒரு டீம் இருக்குது. ஸோ அதுக்குன்னு சொல்லி ஒரு பர்பஸ் இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான ஷிபா இனு, இந்த பெப்பே, அடுத்து இந்த டோஜ் இதை மாதிரி காயின் எல்லாம் என்னத்துக்கு உருவாகுன்னு சொல்லலாம், சும்மா ஃபன்னுக்கு உருவாக்கப்பட்டு இருக்குது. ஸோ இந்த காயின் எல்லாம் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கில் காயின்கள் இதை மாதிரி இப்போ உருவாக்கப்பட்டு இருக்குது. ஏர்லியரா பட் டொஜ்ஜோட டைம்ல, ஷிபா இனுட டைம்ல எல்லாம் ஈஸியா மீம் காயின்கள் உருவாக்க முடியாது. அதனால இது மாதிரி காயின் எல்லாம் பயங்கரமா ஹைப் ஆகி சும்மா ஃபன்னுக்கு மீம்ஸ்கள் சும்மா குறுக்கால ட்ரெண்டா வந்தானே, அதே மாதிரி இதை மாதிரி மீம் காயின் எல்லாம் அதே மாதிரி ட்ரெண்ட் ஆகிற ஒரு விஷயம் தான். ஆனா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சொலனா பிளாக் செயின்ல யார் வேணும்னாலும் எவ்வளவு இது மீம் காயின் வேணும்னாலும் கிரியேட் பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு பெரிய அளவுல சாஃப்ட்வேர் நாலேஜ் இருக்க தேவையில்ல. பம்ப் ஃபண்ட் சாஃப்ட்வேர்ல எல்லாம் சும்மா நீங்க என்ன வேணும்னாலும் நீங்க மீம் காயினை கிரியேட் பண்ணலாம். அப்படி மீம் காயினை கிரியேட் பண்ணது உங்களுக்கு $10 கூட தேவையில்ல. ஸோ அப்படி நிறைய பேர் இப்படி ஆயிரக்கணக்கில் இப்போ மீம் காயின்கள் மார்க்கெட்ல இது ஃபிளட் ஆகிட்டிருக்கிறதால இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு காலத்துல இப்போ ஒரு 3-4 வருஷத்துக்கு முதல் மீம் காயினுக்கு இருந்த கிரேஸ் இப்ப குறைஞ்சிட்டு போகுது. ஸ்டில் இதுக்குரிய கிரேஸ் ஒன்று இருந்து தான் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா இது பியூரா ஸ்பெகுலேஷன். ஷுவரா அந்த ஹைப்பர் சோசியல் மீடியாவில் இருக்கிற ஹைப்பர்ல மட்டுமே வச்சு ரன் ஆகிற காயின்கள் இதெல்லாம். இத மாதிரி காயின்களை நீங்க வாங்குவீங்கன்னு சொன்னா நீங்க கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணல, நீங்க கிரிப்டோவில் கேம்பிளிங் பண்ணீங்கன்னு அர்த்தம். இதுக்கு எந்த பர்பஸும் இல்லை. இப்ப நீங்க கோல்டு வாங்குறீங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு பிரயோசனம் இருக்குது. ஓகே, அதே மாதிரி வேற பிட்காயின் வாங்குறீங்கன்னு சொன்னா அதுக்குரிய பிரயோசனம் இருக்குது. அதுக்குன்னு சொல்லி ஒரு பர்பஸ் இருக்குது. எத்தூரியம் வாங்குறீங்கன்னு சொன்னா அதுக்குன்னு சொல்லி பிரயோசனம் இருக்குது. அதுக்குன்னு சொல்லி பர்பஸ் இருக்குது. நீங்க இந்த மாதிரியான மீம் காயின்கள் வாங்குவீங்கன்னு சொன்னா நீங்க பியூரா கேம்பிளிங் பண்றீங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் எப்ப நீங்க வாங்கிருக்கீங்க, அப்படி வாங்கவே போடான்னு நான் சொல்லுவேன். அப்படி இருந்தும் நீங்க வாங்குற ஆளா இருப்பீங்கன்னு சொன்னா எப்ப நீங்க வாங்கிருக்கீங்கன்னு சொன்னா இதெல்லாம் ஹைப் ஆகி சோசியல் மீடியாவில் எல்லாருமே கதைக்கிறதுக்கு முதல் நீங்க வாங்கிருப்பீங்கன்னு சொன்னா மேபி நீங்க அதுல மணி மேக் பண்ணிக்கலாம். ஆனா இப்ப அது ஃபுல்லா மார்க்கெட்ல சேச்சுரேட்டட் ஆகி எல்லாருமே கதைக்கிற டைம்ல இப்ப போய் வாங்குவீங்கன்னு சொன்னா ஆல்ரெடி ஏர்லியா வாங்கினாக்கள் உங்களை டம்ப் பண்ணி போட்டு போவாங்க. நீங்க வாங்கின ஹோல்டிங்க -90-99% ஹோல்ட் பண்ண வேண்டி வரும். இந்த மாதிரி மீம் காயின்களை நான் ட்ரேட் பண்றதை நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். நானும் செய்யறல, நான் ஆகளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். அப்படி சிலாக்கள் மீம் காயின் ட்ரேடிங் அது இது நாங்க மீம் காயின்ல போய் மில்லியனர் ஆகப்படும், எங்களோட பணத்தை 100 மடங்கு ஆகப்படும், 1000 மடங்கு ஆகப்படும் சொல்லி போய் பணத்தை லொஸ் பண்ணி நடுத்தருவுக்கு வந்தாக்கள்ற சரித்திரம் தான் இருக்கே தவிர அதுல மில்லியனர் ஆயினாக்கள் சரித்திரம் இல்லை. அப்படி ஏதாவது ஒரு காயின்ல தப்பி தவறி அவங்களோட பணம் ஒரு கொஞ்சம் கெயின் எடுத்துட்டாங்கன்னு சொன்னாலும் அதை கொண்டு போய் திரும்ப அடுத்த மீம் காயின்ல போட்டு அவங்க லொஸ்ட் ஆகுவாங்களே தவிர அதை கண்டினியூஸா வின் பண்ணிட்டு போக மாட்டாங்க. ஏன்டா இது ஒரு கேம்பிளிங். சிலாக்கள் என்ன செய்வாங்கன்னா, நான் கதைக்கிறேன் இப்ப கிரிப்டோ கரன்சி அந்த ஃபுல் நாலேஜ் இல்லாம புதுசா கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ள வந்தாக்கள் என்னகிட்ட பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, பிட்காயினை நம்ம ஒரு $10 வாங்குறோம்னா நம்மளுக்கு 0.007 சம்திங் தான் கிடைக்கும். எத்தூரியம் வாங்கினாலும் 0.007 சம்திங் தான் கிடைக்கும். ஆனா இந்த ஷிபா இனு காயின், இல்லாடி இந்த பெப்பே காயின், இந்த காயின் எல்லாம் நான் சும்மா $10 வாங்கினாலே எனக்கு மில்லியன் கணக்குல காயின் கிடைக்கும். அப்ப அந்த காயின் எல்லாம் ஜஸ்ட் ஒரு $1 போனாலே நான் மில்லியனர் ஆயிடலாமே என்று சொல்லி ஒரு முட்டாள்தனமான ஒரு கதையை வந்து கேட்பாங்க. ஸோ அது அவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லைங்கிறதுக்காக தான் காய்க்காங்க. ஸோ அப்படியான ஒரு கன்செப்ட்ல நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா நான் சொல்ல போற விஷயத்த கேளுங்க. ஓகே, ஸோ இது மாதிரியான காயின்களோட சப்ளை எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ட்ரில்லியன்ல இருக்கும். ஓகே, ட்ரில்லியன் குவாட்ரில்லியன்ல வச்சிருப்பாங்க சப்ளை எல்லாம். ஸோ அப்படி சப்ளை எல்லாம் அவ்வளோ இருக்கிறதால உங்களுக்கு சின்ன அமௌண்ட்டுக்கு இவ்வளவு காயின் கிடைக்குது. ஸோ இந்த காயின் எல்லாம் $1 போனீங்கன்னு சொன்னா $250 ஆயிடும். மார்க்கெட் கேப் $250 வரும். அந்த உலகத்தோட ஃபுல் ஜிடிபியே அவ்வளவு இல்லை. ஓகே, ஸோ உலகத்தில் இருக்கிற மொத்த சொத்து எல்லாத்தையுமே லிக்விடேட் பண்ணி மொத்த சொத்தையும் கொண்டாந்து இந்த
coinகளுக்குள்ள போட்டாலும் அந்த $1 கடைசி வரையும் வர மாட்டேங்குது. ஸோ அதை மாதிரியான மடமையில இருந்து முதல்ல வெளியில வாங்க சரியான அப்படியான நடக்க மாட்டேங்குது. என்னை பொறுத்த வரைக்கும் மீம் காயின்கள்ல இன்வெஸ்ட் பண்றது ஒன்றுதான். நீங்க உங்களுக்கு பக்கத்துல கடல் இருக்கணும்னா அந்த கடல்ல போய் உங்களோட படத்தை எரிஞ்சு விட்டு வர்றதும் ஒன்றுதான். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க மீம் காயின்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. பை. பிளஸ் உங்களுக்கு கிரிப்டோ கரன்சியை பேசிக்ல இருந்து படிச்சு நாலேஜ் எடுக்கணும், இது சம்பந்தமான விஷயங்கள் பார்க்கணும்னு சொன்னா HPU கன்சல்டன்சி எல்லாம் 3 வகையான கோச்சிங் ப்ரோக்ராம் நாங்கள் ஆஃபர் பண்றோம். முதலாவது பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டம். இது பாத்தீங்கன்னா சொன்னா 100% ஃப்ரீ. இதுல பேசிக் பிட்காயின் எப்படி வாங்குற, எப்படி விற்கிற, எப்படி பிட்காயின் ஸ்டோர் பண்றங்கிற விஷயம் சொல்லி கொடுத்துருக்கிறோம். அடுத்தது HPU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராம். இதுல பாத்தீங்கன்னா சொன்னா 14 வழியில கிரிப்டோ கரன்சில எப்படி மணி மேக் பண்றேன்னு சொல்லி டீச் பண்ணிங்க. ஃபுல்லா தியரி தான். இதுல ஆக்டிவ் இன்கம், பேசிவ் இன்கம் மெத்தட்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கிறோம். அடுத்து பாத்தீங்க சொன்னா பொட் கோச்சிங் ப்ரோக்ராம். இதுல பாத்தீங்க சொன்னா பெஸ்டான ட்ரேடிங் போர்ட்ஸ்ல API மூலம் எப்படி உங்களோட எக்ஸ்சேஞ்சில் உங்களோட பணத்தை உங்கள்கிட்ட வச்சு API மூலம் பொட்டை கனெக்ட் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி டீச் பண்றோம். ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னா கீழே HPUன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அது எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்றோம். பை.